எனக்கு யார் முகத்துல முழிச்சேன்னு தெரியல. ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். ஜாலி. இன்னைக்கு நாள் ரொம்பவே அழகா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எதுவும் தப்பா நடக்காது. நீ ஒரு வித்தியாசமான பறவையா இருக்கிய. என்னோட பேரு ராம்போ. நீ யாரு? அப்புறம் நீ அந்த மேல இருந்து வந்தியா? நான் தான் பூபு. நான் எங்க இருந்து வந்தேனா? எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. ஞாபகம் வந்துடும். ஆனா நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பண்றதுக்கு தான் வந்தேன். என்னமோ பண்ண வந்தேனே. என்னாச்சு எனக்கு? அச்சச்சோ, எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. என்ன பண்றது? போச்சு. எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. அச்சச்சோ, நீ பாவம். நீ தனியா என்ன பண்ணுவ? நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். வீட்டுக்கா? ஆமா, அதேதான். நான் வீட்டுக்கு போகணும். ஆனா என் வீடு எங்க இருக்கு? அது எனக்கு தெரியலையே. கமான், உன்னால முடியும். எந்த பக்கம்? இல்ல, இந்த பக்கம். ஹே, எங்க போறேன்னு புரியுதோ? இந்த வழியா தான் இருக்கும். சீக்கிரம் வா. நீ தப்பான வழியில போயிட்டு இருக்க. இரு, நானும் வரேன். இதுதான் சரியான வழின்னு தெரியுமா? இல்ல, கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். வா. ஏய், யாரது? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இவனோட வீட கண்டுபிடிக்க உதவி செய்யற. ஹாய், எப்படி இருக்க மிஸ்டர் ஹார்பர்ட்? நீ இங்க தானே இருக்க. என்ன பாத்திருக்கியா? என் வீடு எங்கன்னு தெரியுமா? என்ன, உன் வீடு எங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? என் வீடு மண்ணுக்கடியில இருக்கனால உள்ள இருக்கிறது மட்டும் தான் எனக்கு தெரியும். என்ன? வெளியே வா. இது ஒண்ணும் உன் வீடு இல்ல. வெளியே வா. நீ வேற ஒருத்தர் வீட்டுக்கு போக கூடாது. இது உன் வீடு இல்ல. அத மறந்துடாத. பேர்ட்ஸ் எல்லாம் மரத்துல தானே வாழும். உனக்கு அந்த மரமாவது ஞாபகம் இருக்கா? மண்ணு குழம்புது. அது எப்படி இருக்குன்னே தெரியல. அது இங்கதான் எங்கேயோ இருக்குன்னு நாங்க நினைக்கிறேன். வந்துட்டோம். நம்ம குரங்கராஜா இப்ப உங்களுக்காகவே வந்திருக்காரே. இது என்னதுன்னே தெரியலையே. டிக்கி, உன்னால என்ன தொல்லை பண்ணாம இருக்கவே முடியாதா? எவனாது? நீயா? ஒரு ராஜாவா என்ன வேலை பார்க்க விட? ஆமா பாஸ், சரியா சொன்னீங்க. நான் எங்க இருக்கேன்? நான் எங்க இருக்கேன்? அவன் மொத்தமாவே மறந்துட்டான். நிஜமாவா சொல்ற? நீ யாருன்னு எனக்கு தெரியும். நீ ஒரு மரங்கொத்தி தானே. எப்ப பாரு மரத்துல ஓட்ட போட்டுக்கிட்டே இருக்கிறது தானே உன் வேலை. நான் ஒரு மரக்குத்தியா? அதேதான். இல்ல, நிறுத்த. அவனை நம்பாத. நாங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. பாய். ஒன்ன விட மாட்டேன். நீ ஒண்ணு மரக்குத்தி இல்ல. நான் ஒரு மரக்குத்தி. நானேதான். நிறுத்து. நிறுத்து. நான் ஒரு மரக்குத்தி. என்னாச்சு உனக்கு? என்ன ஒண்ணு பண்ணாத. என்கிட்ட வராத. நம்ம வீட்டு தேடி போலாம். உனக்கு மண்டை குழம்புதான் இல்லையே, எனக்கு குழம்புது. வா, இன்னும் நம்ம போகணும். இந்த மலைக்கு மேலதான் என் வீடு இருக்குன்னு தெரியும். ஓகே. வா, நம்ம ரொம்ப மேல வந்துட்டோம்ல. ஆஹா, ரொம்ப சூடா இருக்கு. என்னமோ
வித்தியாசமா இருக்கு. ஒரு நிமிஷம், இது தப்பான வழி. எனக்கு இப்ப ஞாபகம் வந்துருச்சு. நாம தப்பான வழியில ஏறி வந்துட்டோம். என்ன? என்னால இதுக்கு மேல நகர முடியாது பாடி. நீயே தனியா போ. வாவ், இப்படி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். என் வீட்டுக்கு போனோன்னு எவ்வளவு சீக்கிரமா கீழே போறா பாரு. இதோ வந்து நான் கூட்டிட்டு போறேன். ஏய் ராமு, எனக்காக தானே நீ ஃபாஸ்டா வந்த. என்ன உளறிட்டு இருக்க? அது வந்து ஐயோ, ரொம்ப ஹைட்டா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. நீ தானே என்ன பத்திரமா வீட்டுக்கு கொண்டு போய் விடுறேன்னு ப்ராமிஸ் பண்ண. ஓகே, அவ்வளவு மோசமா ஒண்ணும் இல்ல. பயப்படாத, கீழே மட்டும் பாத்துடாத. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், கொஞ்சம் தூரம் தான். சீக்கிரமா வா, நம்ம போகணும். ஆனா ரொம்ப ஹைட்டா இருக்கு. என்ன விளையாடுறியா? நான் மோட்டிவேட் பண்றேன். ஆஹா, காப்பாத்துங்க. கீழே பார்க்கவே பயமா இருக்கு. உனக்கு ஒண்ணும் ஆகலையே. இது கூட நல்ல ஐடியாதான். உனக்கு விளையாட்டு இருக்கா? கொஞ்சம் விட்டா நான் காலி. வாய்ப்பே இல்ல. இந்த கயிறு பாரு, எவ்வளவு திக்கா இருக்கு பாரு. என்ன காப்பாத்துங்க. இது என் வாழ்க்கையோட ரொம்ப மோசமான நாள். மழை ரொம்ப அதிகமா பெய்யுது. ஏய் வா, நம்ம அந்த மரத்துக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கலாம். ஓகே. இப்பதான் நிம்மதியா இருக்கு. என்ன இடம் இது? உனக்கு என்ன தோணுது? இந்த இடம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. ஆமா இல்ல? எனக்கு இந்த ஊஞ்சல் ரொம்ப பிடிச்சிருக்கு. பசிக்குதே. அது எப்படி உனக்கு கொடுக்காம நான் சாப்பிடுவேன்? சாப்பிடு. என்ஜாய். என்னமோ சரியில்லை. என்ன? இங்க இதெல்லாம் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியுமே. அதானே, இங்க இருக்குன்னு எனக்கு எப்படி தெரிஞ்சது? ஏன்னா இதுதான் என் வீடு. வீடா? ஆமா, இதுதான் என் வீடு. நான் என் வீட்டுக்கு வந்துட்டேன். ஜாலி. ரொம்ப சந்தோஷம். கடைசியா நாம ஜெயிச்சிட்டோம். ஆமா, நாம ஜெயிச்சிட்டோம். நான் இப்போ ஃப்ரீ ஆயிட்டேன். கடைசியா நானும் என் வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு நாள் ரொம்பவே நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். நல்ல வேலை ஒண்ணு இல்ல. கொஞ்ச நேரத்துல கரடி, என் வீடு உனக்கு தெரியுமா? தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணு. எனக்கு யாரையும் தெரியாது.
பல்லம் நல்லா இருக்குடா. இன்னும் ஒரு விஷயம் தான் இருக்கு. வேலை முடிஞ்சது. நான் இதை ரொம்ப நல்லாவே பண்ணிருக்கேன்ல. இன்னைக்கு உங்களுக்கு இருக்குடா. நீங்க தப்பிக்கிறதுக்கு இந்த வாட்டி வாய்ப்பே இல்லடா. இங்க சாப்பாடே இல்ல. எல்லாம் உன்னால தாண்டா வந்து. முதல்ல நீ வாயை மூடு. டேய் அண்ணா, நம்ம வெளியில போய் சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வாய்ப்பே இல்ல. வரலாம். நீ தனியா போ. காம்படிஷன் வேணா வச்சுக்கலாமா? ஒன்னும் தேவையில்லை. ஒழுங்கா ஓடி போயிடு. டைம் வேஸ்ட் பண்ணாத தம்பி. கிளம்பு. முதல்ல வெளியே போடா. டேய் அண்ணா. உன்னை போன்னு சொன்னேன். ஓ, நீ அங்கதான் இருக்கியா? இது கொஞ்சம் கூட இனிப்பா இல்ல. இத ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய ஆப்பிள்ஸ் கிடைச்சிருக்கு. என்னது இது? இதெல்லாம் டிராப்ஸா? இந்த டிராப்ஸ் எல்லாம் யார் இங்க வச்சது? நான் முதல்ல இங்க இருந்து போய் ஆகணும். யார் இதை பண்ணது? என்ன விட்டுருங்க. நான் எதுவும் பண்ணல. என்ன விட்டுருங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. இந்த சின்ன வயசுல இப்படி மாட்டி பண்ணி எதிர்பார்க்கல. நான் சோதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஏய், ஒண்ணு பண்ணிடாதீங்க. உன்னை காப்பாத்த தான் வந்திருக்கேன். பயப்படாத. ஒரு நீ தான் இதுல என்ன பிடிச்சு வச்சிருக்கியா? என்ன உளறிட்டு இருக்க? நான் உன்னை பிடிச்சு வைப்பேனா? உன்னை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கேன். இத முதல்ல சொல்லி இருக்கலாம்ல. அப்ப என்ன சீக்கிரமா காப்பாத்து. என்னால ரொம்ப நேரம் இங்க இருக்க எதுக்கும் முடியல. கவலைப்படாத. நான் உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுவேன். தைரியமா இரு. ரொம்ப வலிக்குதா ராம்போ? இல்ல, வலிக்கவே இல்ல. உன்னை என்ன சொல்றதுன்னே தெரியல. இதுக்கு தான் ட்ராப் எல்லாம் வச்சிருக்கான் போல. நிஜமாவா? நான் என்ன 4 கண்ணால பார்த்தேன் தெரியுமா? இந்த மொத்த காடுமே ஆபத்தா தான் இருக்கு. இந்த காடை சுத்தி ட்ராப் பண்ணிருக்காங்க. நான் போய் வேற யாராவது இருந்தாங்கன்னா காப்பாத்தி கூட்டிட்டு வரேன். ஓ, அப்படியே நல்லா மாட்டிக்கிட்டோம். எனக்கு லாகர்விக்கு பிடிக்கவே இல்லை. அச்சச்சோ, நான் திரும்பவும் மாட்டிக்கிட்டேன். காப்பாத்துங்க, யாராச்சும் என்ன காப்பாத்துங்க. குழந்தை மாதிரி அலறத கொஞ்சம் நீ நிறுத்துறியா? இந்நேரம் அந்த வேட்டைக்காரனுக்கே நீ கத்துறதை கேட்டிருக்கோம். மங்கி, ஒழுங்கா மரியாதையா பேச. வேண்டாம் வேண்டாம், ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. என்னை எப்படியாவது மேல ஏத்தி விடுங்க. உன்னை நான் காப்பாத்துறேன். ஆனா நீ என்னோட சில கண்டிஷன்ஸுக்கு ஒத்துக்கணும். கண்டிஷனா? என்னது அது? நீ என்னோட அடிமையாவே எப்பவும் இருக்கணும். என்ன சொல்றேன்? உன் கிட்னியை வச்சு நீ நல்லா யோசிச்சே சொல்லலாம். ஆமா, நீ இதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். ஓகே, சரியான முடிவு. உனக்கு கிட்னி இருக்கு. சரி, ஒரு அழகான ராஜாவா நான் உன்னை இப்ப காப்பாத்துறேன். ஒடியா, போய் வேலையை ஓகே, பாரு. பாஸ். எங்க விட்டுட்டு போறீங்க? திரும்ப வாங்க, என்ன காப்பாத்துங்க. ஓ, நான் தாண்டா ராஜா. சரி, இத புடிச்சிட்டு அப்படியே மேலே ஏறி வா. ஓகே. ஏய், அட, நம்மளோட புது வேலைக்காரனுக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த்தா? ஆமா பாஸ்.
என்னமோ தப்பா இருக்கே. ஏய், உன்னை மேலதான் ஏற சொன்ன, மரத்தை பிடிச்சே கீழே இழுக்க சொல்லல. அச்சச்சோ, என்ன நடக்குது? இதெல்லாம் உன்னாலதான். ஆமா, உன்னாலதான். என்னாச்சு? இதோ நான் வந்துட்டேன்டா. இப்ப எப்படி உடைக்கிறேன்னு மட்டும் பாரு. நீ என்ன ரொம்ப கடுப்பேத்துற. அது கண்டிப்பா அந்த வேட்டைக்காரனாதான் இருக்கும். வேணாம், எங்களை எதுவும் பண்ணிடாத. எங்களை விட்டு. என்ன விட்டுடு, வேண்டாம், என்ன விட்டுடு. எங்க பாருங்க அது. ஆமாமா, இது எனக்கு முன்னாடியே தெரியும். இங்க பாரு, இங்க பாரு. நல்ல வேளை நாங்க கூப்பிட்டது உனக்கு கேட்டுச்சு. எங்களை வெளியில எடு. ஏய் பிரேயர், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அடடா, நான் டப்ளு. ஓ நீயா? தெரியாம மாத்தி சொல்லிட்டேன். எப்படியாவது எங்களை காப்பாத்திரு. நான் உனக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் கண்டிப்பா தரேன். ஆனா என்னால எப்படி உங்களை காப்பாத்த முடியும்? ஓ, நீ என்னோட வீட்டுக்கு போய் எங்க அண்ணனை கூட்டிட்டு போ. நீ அவனை கூப்பிட்டா போதும். சீக்கிரம் போயிட்டு வா. ஓகே, நீ ஒண்ணு கவலைப்படாத ராம்போ. பிரேயர் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு ராம்போ டிராப்ல மாட்டிக்கிட்டான்னு சொல்லணும். பிரேயர் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு ராம்போ டிராப்ல மாட்டிக்கிட்டான்னு சொல்லணும். நம்மள எப்படி காப்பாத்தணும்னு அண்ணனுக்கு நல்லா தெரியும். பிரேயரை கண்டுபிடிச்சு ராம்போ மாட்டிக்கிட்டான்னு சொல்லணும். பிரேயரை கண்டுபிடிச்சு ராம்போ மாட்டிக்கிட்டான்னு சொல்லணும். பிரேயரை கண்டுபிடிச்சு ராம்போ மாட்டிக்கிட்டான்னு சொல்லணும். ஹண்டர் விக் டிராப்ல ராம்போ மாட்டிக்கிட்டான். என்னாச்சு? ஹண்டர் விக் டிராப்ல. சரி, நீ யாரு? என்ன தெரியலையா? நான் தான் டப்ளு. அப்புறம் நீ? நான் தான் ஊஹு. ஹே, எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. ராம்போ, சிக்கி, பாபு அவங்க எல்லாம் டிராப்ல மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கு காரணம் பிரேயர் தான். ஹண்டர் தான் வந்து காப்பாத்தணும். நான் தான் அவனோட அண்ணா. நான் எப்படி அவனை மாட்டி விடுவேன்? நீ எதுக்காக இப்படி எல்லாம் உளறிக்கிட்டு இருக்க? ஒரு நிமிஷம் இரு. நீ என்ன சொல்ல வரன்னா, ஹண்டர் விக்கோட டிராப்ல மாட்டிக்கிட்டான். நான் போய் அவனை காப்பாத்தணும், அப்படிதானே? ஆமா, அதேதான். பெரிய அறிவாளின்னு நான் தேவையில்லாம தப்பு கணக்கு போட்டுட்டேன். நீ வேணும்னா உன்னோட பேரை மாத்திக்க. சரி, சீக்கிரமா எங்கன்னு காட்டு. என்ன பண்ணணும் என்கிட்ட சொல்லாத. அங்க பாத்தியா மேகம்ல எவ்வளவு அழகா இருக்கு. உனக்கு வழி தெரியுமானே தெரியல. டேய், அவன் என்னடா இன்னும் காணோம்? உங்க அண்ணனும் பயந்து போய் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிட்டானா? நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வாய மூடுறீங்களோ? எங்க அண்ணன் சீக்கிரமா வந்துருவோம். நீ முதல்ல வாயமோட. ராஜா கிட்ட இப்படி தான் பேசுவாங்களா? இவனா கிங், இவன் வேஸ்ட். பப்ளு, அண்ணா, உன்னை பார்த்ததுல எனக்கு சந்தோஷம். இந்த வழியா ஹண்டர் விக் வரதுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன். அவன் எல்லா இடத்துலயும் டிராப்ஸ் வச்சிருக்கான். முதல்ல நீ எங்களை இங்கிருந்து வெளியேடுடு அண்ணா. இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே. ஒரு ஐடியா. அதை வச்சு என்ன பண்ண போற? வெயிட் பண்ணு, புரியும். நாம தப்பிச்சிட்டோம். நான் தான் சொன்னேன்ல, எங்க அண்ணன் காப்பாத்திடுவான்னு. அவன் தான் பெஸ்ட். சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். நீ என்னோட நல்ல நண்பன். இங்க இருந்து சீக்கிரமா ஓடிடணும். இங்க ஹண்டர் வீக் வரத பார்த்தேன். வாங்க போயிடலாம். நிஜமாவா? டேய் அண்ணா, வாட நம்ம ஓடிடலாம். தம்பி, ஒரு நிமிஷம் இரு. ஓ, என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. எனக்கு ஒன்றும் புரியலையே. ட்ராப்லாம் யூஸ் ஆகிருக்கு, ஆனால் யாருமே மாட்டலையே. அந்த பயலுங்க இதில் ஏதாவது மேஜிக் பண்ணுறாங்களா? என்னோட அயன் கேஜுக்கு என்னடா ஆச்சு? எனக்கு நல்லா தெரியும்டா, இது எல்லாமே அந்த குண்டனுக்கு வேலையாக தான் இருக்கணும். அடே உங்களா! என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்னய்யா இப்படி? லாகர் வீக், நீ பண்ணது உனக்கே திரும்ப வந்துருச்சா? அடே உங்களடானு! தம்பி, நம்ம போலாம். விக்கு சார் கஷ்டப்பட்டு டிராப்லாம் போட்டுருக்காரு. ரெஸ்ட் எடுக்கட்டும். அடே நில்லுங்கடா. என்னைக்காச்சும் ஒரு நாள் என்கிட்ட மாட்டுக்குவீங்கடா.